அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் ஈரோட்டில் திமுக வேட்பாளர் அதிரடி கைது, டெல்லிக்கு தூக்கிய அமலாக்கத்துறை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இப்போ புதிய இடைத்தேர்தல் நடக்க போகுது இல்லையா? இந்த தேர்தல் அடிப்படையில் திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வேட்பாளர் விசி சந்திரகுமார் அவர்கள் நிறுத்தி வைக்க போகிறதாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமைக்கு முடிவு செய்து இப்போ ஸோ வாக்குகளை சேகரித்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? இதை தொடர்ந்து இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் அனைவருமே இந்த இடைத்தேர்தலுக்கு புறக்கணிப்பு தான் ஏற்பட்டு வந்திருக்க நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக இப்போ திமுக சேர்ந்த வேட்பாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு திமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறதாகவும் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி வந்திருக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய தலைமையகம் அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா 300 கோடி பார்த்தீங்கன்னா அங்கே ஈரோட்டில் இறக்கிய சம்பவத்தினால தான் இப்போ அதிரடியாக திமுக வேட்பாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகம் செய்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ அமலாக்கத்துறை அங்கு கிடைக்கப்பட்ட பணத்தால் இப்போ திமுகவுடைய வேட்பாளருடைய வீட்டில் சிக்கிய சம்பவத்தினால தான் இப்போ திமுக வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக திமுகவுடைய வேட்பாளர் திடீர்னு மாற்றங்களை செய்து போகிறதாக ஒரு செய்தி வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. ஸோ அதனால் இடைத்தேர்தலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமை இப்போயே தெரிந்திருக்கு இல்லையா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுக என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதனால் ஈரோட்டில் இப்போ இடைத்தேர்தலில் நடக்க போகுது. விசி இளங்கோவன் அவர்கள் உடல்நலக்குறைவால் இருந்தார். அவர் இறந்த பிறகு இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க போகுது இல்லையா? இதில் திமுக சார்பில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் தான் விசி சந்திரகுமார் அவர்கள் நிற்பார் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய தலைமையாக முடிவு செய்து இப்போ நிறுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து திமுகக்குள்ளே மிகப்பெரிய சலசலப்புகள் ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே வாக்கு சேகரித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் திமுகவுடைய தலைமையகத்துக்கும் இடையே நிறைய வாதங்கள் ஏற்பட்டு வந்திருக்கின்ற நிலையில் தான் இப்போ அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்ட ஆதாரத்தில் அறிவாலயமே பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அதனால் ஈரோட்டில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளே பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்ப்புகள் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக திமுகவுடைய வேட்பாளர் மாற்றப் போவதாக செய்தி வெளியாக இருக்குது. இருந்தாலும் இந்த இடைத்தேர்தல் நடக்குமா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அனைவரையுமே இதுக்கு புறக்கணிப்புகள் எடுத்து புறக்கணிப்புகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் சீமான் அவர்கள் மட்டுமே நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருவர் நிறுத்தி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த இரு கட்சிகள் மட்டுமே தான் அங்கு போட்டியிட போகிறதாக அனௌன்ஸ்மெண்ட் வெளியே இருக்கு இல்லையா? அதனால் இப்போ திமுகவுடைய வேட்பாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. இதனால் அவருடைய வீட்டில் கிடைக்கப்பட்ட எக்கச்சக்கமான பணங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கிய சம்பவத்தினால இப்போ அவர் டெல்லிக்கு தூக்கிய சம்பவம் தான் திமுகவுடைய பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.